பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நன்றி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் இந்த செப்டம்பர் மாதம் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 3ஆம் இடத்துல 15 நாளும் 4ஆம் இடத்துல 15 நாளும் இருக்கார். ராசிநாதன் நிலை சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு. குரு பார்வை அதை விட சிறப்பு. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ல் பாவியான ராகு பகவானே அமர்ந்திருக்கிறார். சூப்பர். 10ல் ஒரு பாவியாவது அமரணும்ல, ராகு அமர்றது இன்னும் சிறப்பு. பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போ குரு பார்க்கிறார் அப்படின்னும் போது சிறப்பு. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். ஒன்றும் குறையில்லை. எல்லாம் அதிகப்படியான உழைப்பு சிந்தனம், அவ்வளோதான். மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமும் 5ஆம் இடமும், 4ஆம் இடத்துல 15 நாளும் அடுத்த 15 நாள் 5ஆம் இடத்துக்கும் போகிறார். 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் சூப்பராக இருக்கார் பாருங்க. முதல் 4ஆம் இடத்துல 10 நாளும், அப்புறம் 5ஆம் இடத்துல 16 நாள் உச்சநிலை பெறுகிறார். கடைசி 4 நாள் துலாத்தில் போய் புதன் அமர்கிறார். குரு பார்வை பெறுகிறார். இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக சஞ்சாரம் செய்வதால் நல்ல பலனையை பெறப்போகிறீர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் ஓஹோன்னு இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கிறதால இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத சில விஷயங்கள், சக்ஸஸ் பெறாத சில காரியங்கள் இப்பொழுது எடுத்திங்கன்னா அது 100% வெற்றி கண்டிப்பாக பெறும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், பெண் பிள்ளையாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது தங்கம், வெள்ளி போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தில் சூரியன் 15 நாள் இருக்கார். கடைசி 15 நாள் அங்கே சுக்கிரன் போகிறார். இப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், வண்டி. அப்போ வண்டி பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம். வீட்டை பெயிண்ட் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் போடுறது, இன்னும் வீடு முகப்பில் கொஞ்சம் அழகாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த வேலைப்பாடுகளை அமைத்து கொள்வது, இப்படி உங்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லணும். அது உண்மையிலேயே சிறப்பான நேரம், அற்புதமான காலம். சூரியனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. முதல் 15 நாள்
ராசியில் இருக்கார் 4ஆம் இடம் அவருடைய வீட்டில். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறதும் இந்த ராசிக்கு சூப்பர் தான். 4க்குடையவன் 4இல் ஆட்சி பெறுகிறார். அதனால தான் வண்டி வாகனங்கள், வீடு சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம், அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு, உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். புதன் வேற உச்சமாக இருக்கார் கடைசி 15 நாள். அப்போது பிள்ளைகள் உண்மையிலேயே நல்லா படிக்கக்கூடிய ஒரு, அதுவும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல கைடு கிடச்சி, ஏன்னா சூரியனும் உங்களுக்கு அங்கே போய் சேர்ந்துறார். புதாதித்ய யோகம் ஏற்படுது 15 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா. அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, நல்லா படித்து நல்ல தரமான ஒரு கல்வி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஹையர் ஸ்டடீஸ், அதாவது படிக்கக்கூடியவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு 2ல் குரு இருக்கிறதே பெரிய விஷயங்க. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு, பண மழை பொழிய போகிறது, குடும்பத்தில் பல வகையில் பணம் வரும். தொழில் மட்டும் பணம் இல்லை, வேறு எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, இல்லை தபால் ஆஃபீஸில் காசு போட்டுக்கலாம், எஃப்டியில் போட்டுக்கலாம், இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவி ப்ரமோஷன் கழித்து அவங்க அதில் ஒரு வருமானம் வரலாம். பிள்ளைகளுக்கு படிப்பு முடிஞ்சு வேலை கழித்து அவங்க சம்பாதிச்சு கொடுக்கலாம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், ரெண்ட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், வீடு, இதெல்லாம் ரெண்ட்டு கிடைக்கும். இல்லை அசையும் சொத்து, வண்டி வாகனங்களை வச்சு ரெண்ட்டுக்கு அது வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கும். இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் பெருக போகிறது. அதுவும் 10ல் இருக்கிற ராகு உங்களை சும்மா விட மாட்டார், போட்டு அரிச்சிருவார். கடையை விரிவு பண்ணியா, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணியா அப்படின்னு அவரே எல்லாருக்கும் காசு வாங்கி கொடுப்பார். வர வாடிக்கையாளர்களே வந்து அவங்களே காசு கொடுப்பாங்க. இல்லை நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் போய் அலைய வேணாம் கடனுக்காக. அது கடன் இல்லை, திருப்பி உடனடியாக ரீபே பண்ணலாம், வட்டி இல்லாத கடன் மாதிரி. அது பெரிய விஷயம் இல்லையா? அப்போ கடன் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அப்போ இன்புட் போடுறீங்கன்னா அவுட்புட் கிடைக்கத்தான் போகுது. அப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்கத்தான் போகுது. ஒரு கேஷுவலாக நீங்கள் ஒரு நடைபாதையில் ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை நலவண்டியில், அதாவது ஐ மீன் 2 வீலரோ 4 வீலரில் மற்ற வேலையில் வீட்டு சாமான், காய்கறிலாம் எடுத்து பழ வகைகள் எடுத்து போய் வியாபாரம் பண்ணாலும் கேஷுவலாக பண்ணுவீங்க. நம்ம கிழமை என்ன பண்ணுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் வியாபாரம் ஆகும் போகுது அப்படின்னு அப்படியே ஒரு மேம்போக்காக ஒரு விருப்பம் இல்லாத போவீங்க. ஆனால் பார்த்தா அருமையாக எல்லா பொருளும் விற்றுரும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தருணம். செப்டம்பர் மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம், சூப்பர் மந்த்து, கோல்டன் மந்த்துன்னு சொல்லணும். பொன்னான மாதம் இது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. நினைச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி எப்போவோ எந்த காலத்துலேயோ தொலைஞ்சு போன கேஷோ அல்லது பொருட்களோ இப்போ திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கும். அல்லது வாரிசு இல்லாத குடும்பங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அவங்க கடைசி காலமாக இருக்கிறதால அவங்க சொத்து பத்து உங்கள் பேருக்கு எழுதி வைப்பாங்க. இது நடக்கும். இல்லை நகை நட்டு எதாவது கொடுப்பாங்க, கேஷ் எதாவது கொடுப்பாங்க. இதுபோல் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, ஆசிரியர்கள், வணிகர்கள் எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம், சாதிக்கக்கூடிய நேரம். அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சான்சலர் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நேரம். மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு 6 நாள் சந்திராஷ்டமங்க. 1, 2, 3 செப்டம்பர் 1, 2, 3 28, 29, 30 மாத கடைசியில் சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க.
மற்றபடி மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி.